Hello friends, welcome back to my channel Madras to Qatar. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. இது வந்து பொட்டேட்டோ ரைஸ், உருளைக்கிழங்கு சாதம். இந்த உருளைக்கிழங்கு சாதம் வந்து 8 மாசத்துல இருந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு வீக்லி வந்து ட்வைஸ் கொடுக்கலாம். இது கொடுக்கறதுனால அவங்களுக்கு நல்ல வெயிட் கெயின் இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து 8 மாசத்துல இருந்து 1.5 வயசு குழந்தை வரைக்கும் கொடுக்கலாம். இது 2 பேருக்கும் எப்படி கொடுக்கறதுன்னு இந்த வீடியோல நான் சொல்றேன். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நம்ம எப்பவுமே சாப்பிடுற அரிசி தான் இது. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு வைப்போம் இல்லையா, அந்த பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதில் ஒரு 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சாம்பார் வெங்காயம், அது சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன பல்லு பூண்டு. இப்போது இந்த சைஸ் உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள். நம்ம உருளைக்கிழங்கு கொடுக்கறதுனால பெருங்காயம், சீரகம்லாம் போட்டு கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லது. அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இதெல்லாம் சேர்த்து கொடுக்கறதுனால அவங்களுக்கு எல்லா டேஸ்ட்டுமே பண்ண வந்து ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா டேஸ்ட்டுமே தெரிஞ்சிடும். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் மாற்றிட்டேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இனி இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வந்து விட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வெந்துடும். இப்போது எனக்கு 3 விசில் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா ரைஸ், உருளைக்கிழங்கு எல்லாமே ரொம்ப நல்லா வெந்துருச்சு. இது நம்ம மிக்சியில் கூட போட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டாலே போதும். உங்களுக்கு 8 மாத குழந்தை அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மென்று சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வேணும்னா ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம் மிக்சியில். இல்லை அவங்க இந்த மாதிரியே சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கரண்டிலேயே வந்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதில் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து இதோட சேர்த்து கொடுக்கலாம். 8 மாத குழந்தைக்கு இந்த மெத்தடில் கொடுத்தாலே போதும். நீங்கள் அவங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த பொட்டேட்டோ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் நீங்கள் பேபிக்கு செஞ்சு கொடுக்க மாட்டிங்கன்னா செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீக்லி ட்வைஸ் கொடுக்கறதுனால வெயிட் கெயின்லேயும் உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி ரெசிபீஸ் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது வரைக்கும் பபாய், டேக் கேர்.